நானும் இன்னைக்கு காலையில் வாக்கிங் சென்றேன், நடைபயிற்சி செய்யும் பொழுது என் அருகே என் எதிரே என் நண்பர் சுப்பிரமணி வந்தார். அவரை நான் தான் என்ன இங்கிட்டு என்று கேட்டேன். நான் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்றார். சுப்பிரமணி என்னை நலம் விசாரித்தார். எனது நண்பர் சுப்பிரமணி, எனது இனிய நண்பர். எப்படி இருக்கு, உடம்பெல்லாம் கிடக்கு, என்ன இருக்கு, நலம் விசாரிச்சார். அவர் நலம் விசாரிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. என் உறவுகள் கூட என்னை நலம் விசாரித்தது கிடையாது. சுப்பிரமணி சுப்பிரமணியிடம் நான் கேட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் சொன்னது, நான் உங்களுக்கு முன்னக்கூடியே அழைப்புதல் தருகிறேன். இந்த அழைப்புதல் நான் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுத்தது கிடையாது. நான் மரணமடைந்த பிறகு என்னை நீங்கள் சந்திக்க வர வேண்டும், கடைசி வரையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எனக்கு சுப்பிரமணி கட்டளையிட்டார். அன்பு கட்டளை. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு நான் வாக்குறுதி கொடுக்கவும் இல்லை. வாக்குறுதி கொடுத்துவிட்டால் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். நீங்கள் அப்படி போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னார், எதுக்கு சொன்னார்னே தெரியல. ரொம்ப கடினமாக இருக்கு. சில மனிதர்கள் என்னை பேசியே என்னை மண்ணுக்குள் அனுப்பி வைத்து விடுவார்கள் என்று எனக்கு தோணுது. அதனால தான் பகலில் நான் 4 சுவத்தை விட்டு வெளியே வருவதில்லை. 4 சுவத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறேன். மனிதர்களை சொற்கள் அதிபயங்கரமான சொற்களாக இருக்கிறது. அந்த மனிதர் எனது அழைப்புக்கு நீங்கள் எந்த ஒரு